என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோ. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாமக்கல்லேருந்து நம்ம பழனிக்கு போக போறோங்க. கார்ல தான் ட்ராவல் பண்ண போறோம். பழனியில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாள் அங்க தங்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல இருக்க நம்ம ஆஞ்சநேயர போய் தரிசனம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே தாங்க இருக்காரு நரசிம்மரும். அவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு, போற வழியிலேயே பழனிக்கு போற வழியிலேயே நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிற நாவலடியார் கருப்புசாமி ஒருத்தர் இருக்காருங்க. அவரையும் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே போறோம். போற வழியிலேயே பழனிக்கு பக்கத்திலேயே இருக்க கணக்கம்பட்டியில மூட்டசாமியும் போய் தரிசனம் பண்ணிட்டு, நேரா பழனியில போய் தங்க போறோங்க. அதோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபுல்லாவா இது ட்ராவல் வீடியோ தாங்க. ஆ தொடர்ந்து பாருங்க வீடியோ. வீடியோ இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க. அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிளம்பிட்டு இருக்காரு இப்பதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இங்க? எல்லாம் மூட்டை கட்டிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதான் தம்பி வீடு. இந்த பக்கம் எல்லாம் மூட்டை கட்டி இருந்தா எங்கள் சாய்ஸ்ரீ கிளம்பி ஹாய் சொல்லு. மேக்கப் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெஸ் எப்படி மூட்டை குமிஞ்சி கிடக்குனுங்க பாருங்கள். இதை உள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். தம்பி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பி நம்ம நேராக வந்து ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். காலையில் எப்படி 8, 9 மணி ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு வீட்டிலேருந்து. நம்ம தான் ஈஸியாக கிளம்பிடுவோம். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, கிளம்புறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிட்டு. ஏன்னா எல்லோரும் பாத்ரூம் வந்து ஒரே பாத்ரூம்னால போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போயிட்டு. ஓகே, கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பி நம்ம நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஓகேங்க, வீடியோ பாருங்கள் தொடர்ந்து. நான் கோவிலுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன் உங்களை. ஓகே மகளே, இப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தாச்சு. ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் உள்ள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 அடி 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோவில். நீங்களும் போனீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. 18 அடி உயரமுள்ள இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா கோபுரம் கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குங்க கோவில். அவ்வளோ ஒரு அமைதியாக நல்லா இருந்துச்சுங்க. அதாவது நகரத்தில் மையத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாக இருக்கும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ளே போனோடனே அவ்வளோ அமைதியாக நிறையா சிற்பக்கலையெல்லாம் நிறையா படம்லாம் நிறையா வரைஞ்சிருந்தாங்கங்க. எனக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரியாது. நான் எந்த கோவிலையும் பற்றி நான் அவ்வளோதான் விமர்சனம் பண்ணதில்லை நான். நல்லா இருக்குங்க. போயிட்டு சாமி கும்பிட்டா மன அமைதியாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வாங்க. மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்கங்க. அழகாக ஆஞ்சநேயர் வந்து நல்லா சூப்பராக காட்சியளிக்கிறார். உள்ளே போனோன்னா துளசி கொடுக்குறாங்க. அந்த துளசி மாலை நம்ம வாங்கிட்டு வேணாலும் நம்ம போயிட்டு துளசி போடலாம் ஆஞ்சநேயருக்கு. இல்லைனா போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்கே துளசி கொடுப்பாங்க. துளசி தீர்த்தமும் கொடுக்குறாங்க, துளசியும் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஒரு மன நிம்மதியோடு நாங்கள் வந்தோங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஆஞ்சநேயரை கும்பிடும்போது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் கும்பிட்டுட்டு வாங்க. ஓகேங்க. இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, நரசிம்மர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிராகவே ஒரு 200 மீட்ரு தாங்க இருக்கும். எதிராகவே நம்ம நரசிம்மர் இருக்கார். அவரை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம மாலைகள் வாங்கிட்டு போகலாம். போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம நரசிம்மர் இருக்கார். உள்ளே போகிறோங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.
ஓகே மக்களே, இப்போ கிளம்பியாச்சு. நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கே அதிகமாக வீடியோ எடுக்க விடலங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல நரசிம்மர் கோவிலில். அதனால் வீடியோ அதிகம் எடுக்க முடியல. கிளம்பியாச்சுங்க. இப்போ நரசிம்மர் கோவில் ஆஞ்சநேயரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாமக்கல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் தான் நம்ம நாவலடியார் கருப்புசாமியை போய் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த நாவலடியார் கருப்புசாமி கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. மோகனூர் என்ற ஊரில் தாங்க இந்த நாவலடியார் கருப்புசாமி கோவில் இருக்குது. இதோட இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, நாவலடியார் எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, நாவல் மரத்துக்கு கீழே தாங்க அந்த நாவலடியார் இருப்பார். ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது, அங்கே அலௌடு இல்லை. அந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 குதிரை இருக்குங்க. செம்ம ஹைட்டாக இருக்குங்க. நான் போய் பார்த்து எனக்கே அப்படியே வியப்படைந்துட்டேன். அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க குதிரை. சரியான குதிரை கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த குதிரை எல்லாமே தான் காமிச்சிருக்கேன். ஆனால் சாமி கோயிலில் தாங்க உள்ளே தாங்க காமிக்க முடியலை. சரிங்களா, அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு சைடில் 2 சைடும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்து வேப்ப மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பச்சை பசேல்னு. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் மோகனூர் ரூட்டு தாங்க இந்த ரூட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நீங்களும் பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். காலை சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பாப்பாக்கெல்லாம் வயிற்று பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் சாப்பிட வந்துட்டோம். தோசை, புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. தோசை நல்லா இருந்துச்சு, புரோட்டாவும் நல்லா இருந்தது. நான் புரோட்டா வாங்கிக்கிட்டேன், நானும் என் மனைவியும். மற்றவங்கெல்லாம் தோசை வாங்கிட்டாங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் மக்களே. ஓகே, சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நேராக மோகனூர் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அந்த ரூட்டில் போயிட்டு நம்ம நாவலடியார் கருப்புசாமியை வந்து போய் தரிசனம் பண்ண போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாவலடியார் கருப்புசாமி கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கிங்லாம் இடம் நல்லா இருக்குங்க. காரு பைக் எல்லாமே பார்க் பண்ணிடலாம். ரோட்டை பார்த்து தாங்க கிராஸ் பண்ணணும். ரோட்டில் வண்டி வாகனங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கபடி இருக்குது, அதனால் பார்த்து போகணும். உள்ளே போகும்போதே கோபுரங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோபுரம். நான் சொன்னேன்ல 2 குதிரை இருக்குன்னு, இது தாங்க 2 குதிரை. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சரியான ஹைட்டு. இந்த நாவலடியார் மரத்துக்கு கீழே தான் நம்ம நாவலடியார் கருப்புசாமி காட்சி அளிக்கிறார். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நாமக்கல் போனால் கண்டிப்பாக நாமக்கல்லேருந்து 20 கிலோமீட்டர் தாங்க, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இந்த நாவலடியார் கருப்புசாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, அங்கேயே வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் வந்து நம்மளுக்கு என்ன தேவைகள், அதாவது சில வேண்டுதல்லாம் இருக்கும்ல, அந்த வேண்டுதலை வந்து அந்த பேப்பரில் எழுதி நம்ம கட்டிட்டோம்னா நடக்குங்கிற ஒரு ஐதீகங்க அங்கே.
அதனால தான் வீட்டில் வந்து என் பாப்பா, எங்கள் அண்ணன் பையன் எல்லோரும் எழுதுகிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து நல்லா பாத்ரூம் வசதிகள்லாம் இருக்குங்க. கோயிலுக்கும் பக்கத்துலேயே நல்லா குளிக்கிறதுக்கு பாத்ரூம், லேடீஸ் போய் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் எல்லாமே நல்ல வசதிகள் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல குதிரையை பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே பாருங்கள், இப்போ எங்கள் பாப்பா தான் எழுதிக்கிட்டு இருக்கு. நல்லா படிக்கணும் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. கோவிலில் மட்டும் சொல்லிட்டா படிச்சிட போகிறோம். பாருங்கள், அவங்க எழுதுகிறாங்க பாருங்கள். இப்போ எழுதியாச்சு. எழுதி கோவிலில் போய்ட்டு அந்த அர்ச்சனை பண்ணுவாங்க. கோவிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே, உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. அனுமதி இல்லை. அதனால் நான் வெளியிலே வீடியோ மட்டும்தான் எடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நேராக வந்து கணக்கம்பட்டி போகிறோம். கணக்கம்பட்டி போயிட்டு சித்தரை போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி ஐடியாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் எத்தனை மணிக்கு போய் அங்கே சேரும்னு தெரியாது. கணக்கம்பட்டி போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி வந்தாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 4:30 மணி ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. வந்தாச்சு. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா கடைகள், பார்க்கிங்லாம் வந்து செம்ம பார்க்கிங்காக வச்சுருக்காங்க. அது வீடியோ எடுக்க முடியல என்னால். கோப்ரோவில் வந்து சார்ஜ் இல்லாமல் போய்ட்டு, அதனால் ஃபோனில் தான் உள்ளே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனோன்னே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுங்க. கண்டிப்பாக நீங்களும் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குது. நான் உணர்ந்தேன். சரிங்களா? கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய கடைகள் இருக்குது. பாருங்கள், நம்ம கணக்கம்பட்டி சித்தரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அங்கே நிறைய வீடியோ எடுக்க முடியல மக்களை. ஏன்னா சார்ஜ் இல்லாமல் போய்ட்டு, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை. அதனால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது வீடியோ எனக்கு இங்கே.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்திலேயே அந்த கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனியாக கழிப்பிடம்லாம் இருக்குங்க. ஓகே, நல்ல வசதிகள் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே கார் பார்க்கிங்லாம் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். எங்களை வந்து விடலை, ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகி போயிடுச்சு, கார் பார்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியிலே பார்க் பண்ணிட்டோம். வெளியில் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இட வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்கே வந்து அதிகம் வீடியோ எடுக்க முடியாத ஃபோனு சார்ஜ் இல்லை, கோபுரம் சார்ஜ் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சிடுங்க மக்களே. அடுத்த டைம் போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பழனிக்கு ரீச் ஆகிட்டோம். சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா பாரப்பா. வெளுந்து குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வெளுந்து குறையில்லை வேலப்பா, மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா. வடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. வடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா. சிவமுருகா வடி வேலவா சேவல் கூவதையா பாரப்பா. சிவமுருகா வடி வேலவா சேவல் கூவதையா பாரப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டுங்க. பழனி அடிவாரத்துக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற ஏரியா தான். கடைகள்லாம் இங்கே தாங்க வச்சுருக்காங்க. கடைகள் பூரா இங்கே தான் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. என்னென்னு அங்கே கேட்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகுது, அதனால கடைகள் வந்து இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் அதிக நெரிசல் இருக்கிறதுனால மக்கள் போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு, அதாவது நம்ம கணபதி இருப்பார், கணபதி கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லாம் நிறையா இருக்குங்க. கடைகள் பூரா இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அடிவாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக தாங்க இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக போயிட்டு, நான் இந்த டைம் தான் இந்த மாதிரி பார்க்குறேன். அப்படி கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. பாருங்கள் மக்கள், இங்கிட்டு தான் ஃபுல் கடைகள், எல்லா ஜாமான் பொம்மைகள் எல்லாம் வாங்குறதா இருந்தாலும் அந்த கணபதி கோவில் ஏத்தாப்புலேயே அந்த கீழே இருக்கார் பார்த்தீங்கன்னா கணபதி அடிவாரத்தில், அவருக்கு ஆப்போசிட்டில் தாங்க கடைகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மக்களே, இதுதான் அடிவாரத்தில் பாருங்கள் எவ்வளோ எம்டி, எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்குள்ள மக்கள்லாம் கேட்டதுக்கு வியாபாரம் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. மற்ற பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கடைகள்லாம் காலி பண்ணிவிட்டாங்க, கவர்மெண்ட்டே வந்து காலி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல மக்களே. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ கடைகள் இருந்துச்சு. நம்மளோட சித்தநாதன் ஃபேமஸான அந்த பஞ்சாமிர்த கடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. அதே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த வெளியில் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. மற்றபடி இந்த பர்மனெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள், சைடில் உள்ள கடைகள்லாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள் மக்களே. பாருங்கள், எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, நாங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் ரூமுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மேலே எடுக்க முடியல. இந்த வீடியோஸை இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. அடுத்த டைம் பழனிக்கு போனோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வீடியோ போடுறேன். அடுத்த டைம் போகிறது வந்து பாத யாத்திரை தான் நான் வீடியோ போட போகிறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.